ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, பாலிட்டியில் வந்து அரசியல் கட்சிகள். ஸோ அந்த டாப்பிக்லேருந்து இதுக்கு முன்னாடி டிஎன்பிசி எக்ஸாமில் வந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆல்ரெடி அப்டேட் பண்ண வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எது இந்தியாவில் உள்ள கட்சி அமைப்பின் சிறப்பியல்பான அம்சம் அல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பயனுள்ள வலுவான மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட எதிர்கட்சி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கட்சியின் சின்னமும் வந்து கொடுத்துருக்காங்க, இது தப்பாக மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? தப்பாக இதெல்லாம் மேட்ச் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பார்த்தீங்கன்னா சோளம் மற்றும் அரிவாள் மடல்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அது வந்து தப்பாக மேட்ச் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, ஸோ அது பார்த்திங்கன்னா சுத்தி அரிவாள் மற்றும் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அது வந்து தவறு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஜனதா தளம் கை இறைப்பான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அது வந்து தவறு. சமாஜ்வாடி கட்சி பார்த்திங்கன்னா மிதிவண்டி, ஸோ அது மட்டும் தான் வந்து சரிங்களா? மூணாவது மட்டும் தான் சரி, மற்றது எல்லாமே வந்து தப்பு. அடுத்த வருஷம் பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்திய அரசியல் கட்சிகளுள் யானை எந்த கட்சியின் சின்னமாகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, பகுஜன் சமாஜ் கட்சி. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு தேசிய கட்சி. சரிங்களா? அப்போ கரண்டில் வந்து எத்தனை தேசிய கட்சிகள் இருக்குன்னா 6 தேசிய கட்சிகள் வந்து இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் பகுஜன் சமாஜ் கட்சி வந்து ஒரு தேசிய கட்சி, அதோடைய சின்னம் பார்த்திங்கன்னா யானை. அடுத்து பாருங்கள். எத்தனை இணைகள் வந்து சரியாக மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னு தான் வந்து கேட்குறாங்க. கட்சி அதோட சின்னமும் வந்து கொடுத்துருக்காங்க, அது எது வந்து சரியாக மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் பார்த்திங்கன்னா 2 பூக்கள் மற்றும் பொற்கள். தேசியவாத காங்கிரஸ் வந்து கடிகாரம் நமக்கு தெரியும். தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமாதி கட்சி வந்து கார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அசாம் கனா பரிஷத் கட்சி வந்து பூட்டு மற்றும் சாவி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன்று மட்டும் தப்பு, ஆப்ஷன் சி. மற்ற 3 இணைகள் பார்த்திங்கன்னா சரியாக வந்து மேட்ச் ஆகிருக்கு. அடுத்து பாருங்கள். அரசியல் கட்சிகள் வாக்காளர்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையேயான சமூக சிந்தனையை எடுத்து செல்லும் நீர்க்குழாய் போன்றவை என ஒப்பிட்டவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, பார்க்கர். அவர் தான் வந்து சொல்லியிருப்பார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு கட்சி தேசிய கட்சி என்ற அங்கீகாரத்தை பெற கீழ்கண்ட எந்த அளவுகோலின்படி இருக்க வேண்டும், என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். ஏதேனும் 4 மாநிலங்களில் 6% வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மக்களவைக்கான தேர்தலில் 2% உறுப்பினர்களை ஏதேனும் 3 மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதேனும் 4 மாநிலங்களில் மாநில கட்சியின் அங்கீகாரத்தை பெற்றிருத்தல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏதேனும் 3 மாநிலங்களில் 8% வாக்குகளை பெற்றிருத்தல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எது சரியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 1வது வந்து சரி. சரிங்களா? தேசிய கட்சியாக அங்கீகரிக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் ஒரு 4 மாநிலத்தில் வந்து 6% வாக்கு வந்து வாங்கியிருக்கணும். மக்களவை தேர்தலில் பார்த்திங்கன்னா 2% உறுப்பினர்கள் வந்து 3 மாநிலங்களில் வந்து தேர்ந்தெடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதேனும் 4 மாநிலத்தில் வந்து மாநில கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அங்கீகாரத்தை வந்து வாங்கியிருக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட்டும் வந்து வரும். அடுத்து பாருங்கள். பெண் இன இழப்பு என்ற சொல்லாட்சி உருவாவதற்கு காரணமான சூழல் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, மகன் அல்லது ஆண் குழந்தைகளுக்கான விருப்பம். அடுத்து பாருங்கள். கீழ்காணும் வாக்கியங்களில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இது பாருங்கள். மக்களாட்சியின் வலிமையான செயல்பாட்டிற்கு அரசியல் கட்சிகள் மிக அவசியம். அதுக்கப்புறம் பாருங்கள். கட்சி முறை மற்றும் மக்களாட்சி முறையின் இடையேயான உறவினை எதிர்கட்சிகள் தான் முழுமையடைய செய்கின்றன. அடுத்து பாருங்கள். எதிர்கட்சி தலைவர் என்பவர் ஒரு கேபினட் அமைச்சருக்கு இணையான அந்தஸ்து மற்றும் நிலை பெறுகிறார். அதில் பார்த்தீங்கன்னா அந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கரெக்டு தான். அடுத்து பாருங்கள். ஸோ இந்தியாவில் அரசியல் கட்சிகளுக்கு அதிகாரப்பூர்வமாக அங்கீகாரம் வழங்குவது வந்து இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, தேர்தல் ஆணையம் தான் வந்து அரசியல் கட்சிக்கான அங்கீகாரம் வந்து கொடுப்பாங்க. இப்போது இந்தியாவுடைய தலைமை தேர்தல் அதிகாரி 2025 படி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஞானேஷ்குமார் வந்து இருக்கார். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவர் ராஜீவ்குமார் இருந்தார். இப்போது கரண்டில் வந்து ஞானேஷ்குமார் வந்து இருக்கார். அடுத்து பாருங்கள். பின்வருவனவற்றில்
எதை தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கு வழங்குகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, தேர்தல் சின்னம். ஒவ்வொரு கட்சிக்கும் சின்னங்களை ஒதுக்கீடு செய்வது பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையம் தான். அது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு மட்டும்தான் வந்து கொடுப்பாங்க. ஒரு கட்சியை வந்து அங்கீகரிக்கணும்னா அதுக்கான குவாலிஃபிகேஷன் எல்லாமே வந்து அது கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அடுத்து பாருங்கள், குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் 2005 பெண்களுக்கு வன்முறையில்லா வாழ்வதற்கான பாதுகாப்பு. இந்த சட்டத்தில் சிவில் மற்றும் கிரிமினல் விதிகள் இருந்தாலும் இது பெண்கள் உடனடி சிவில் தீர்வுகளை பெற டேஷ் நாட்கள் மட்டும் உதவுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ 60 நாட்குள்ளே அதுக்கான விசாரணைகள் வந்து நடந்திருக்கணும். அடுத்து பாருங்கள், ஸோ பொறுத்த வந்து கொடுத்துருக்காங்க, அதை பொறுத்த சொல்லியிருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சி பார்த்திங்கன்னா 5, 16வது சட்டமன்றத்தில் அதனுடைய பலம் வந்து என்ன, எத்தனை தொகுதிகள் வந்து ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சி வந்து 5, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி பார்த்திங்கன்னா 4, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பார்த்திங்கன்னா 2, இந்திய தேசிய காங்கிரஸ் பார்த்திங்கன்னா 18. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், கீழ்காணப்படுவைகளில் அரசியல் கட்சி தீர்மானிகள் எவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் வரும் பார்த்திங்கன்னா மனிதர்களின் தன்மை, சூழல், பற்று, இது 3மே சரிங்களா அரசியல் கட்சிகளுடைய தீர்மானிகள். இங்கிலீஷில் பாருங்கள், டிட்டர்மினேஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். அடுத்து பாருங்கள், நவீன ஜனநாயக அரசுகளின் அரசியல் கட்சிகளை பற்றிய பின்வரும் கருத்துக்களில் சரியான கருத்துக்களை அடையாளம் காணவும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எது சரியாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ 1, 2 மட்டும்தான் வந்து சரியாக இருக்குது. பழமைவாத கட்சிகள் மாற்றம் இல்லா நடைமுறைகளில் நம்பிக்கை கொண்டுள்ளன. அடுத்து பாருங்கள், அரசியல் கட்சிகள் சித்தாந்தங்களின்படி வகைப்படுத்தப்படுகின்றன. இந்த 2மே வந்து சரியாக இருக்குது. அடுத்து பாருங்கள், குறைந்தது 3 வெவ்வேறு மாநிலங்களில் இருந்து மக்களவையின் மொத்த இடங்களில் %% இடங்களில் வெற்றி பெற்றால் மட்டுமே பதிவு செய்யப்பட்ட தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 2%. அடுத்து பாருங்கள், அரசியல் கட்சிகள் குறித்து கீழ்காணப்படும் வாக்கியங்களில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏ பாருங்கள், இந்திய அரசியல் கட்சிகள் ஒரு கூட்டமைப்புக்குள் செயல்படுகின்றன, மேலும் நாட்டின் தேர்தல் சட்டங்கள் மற்றும் விதிகளுக்கு கட்டுப்படுகின்றன. 2வது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், சிறப்பான ஜனநாயக நாடுகளுக்கு வலுவான நிறுவனமாக்கப்பட்ட கட்சிகள் மிக முக்கியமானவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து சரி தான். அடுத்து பாருங்கள், ஒரு கட்சி தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் சமீபத்தில் லோக்சபா பொதுத் தேர்தலில் 4 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் செலுத்தப்பட்ட மொத்த செல்லுபடியாகும் வாக்குகளில் எத்தனை சதவீதம் பெற்றிருக்க வேண்டும். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 6% வந்து வாங்கியிருக்கணும். அடுத்து பாருங்கள், கீழ்கண்ட கூற்றுகளில் எது தவறானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அரசியல் உரிமைகளை உள்ளடக்கியது வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வாக்களிக்கும் உரிமை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரசு பணிகளில் பதவி வகிக்கும் உரிமை, அரசை விமர்சிக்கக்கூடாது. ஸோ எது தப்பாக இருக்குன்னா அரசை விமர்சிக்கக்கூடாது, இதுதான் வந்து தப்பாக இருக்குது. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா சரிதான். அடுத்து பாருங்கள், கட்சியோட பெயர் கொடுத்துருக்காங்க, சின்னம் கொடுத்துருக்காங்க, பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஜனதா தளம் பார்த்திங்கன்னா அம்பு, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி பார்த்திங்கன்னா வில்லும் அம்பும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி வந்து ஏணிப்படி, ஜம்மு காஷ்மீர் மாநாடு கட்சி பார்த்திங்கன்னா ஏற்கலப்பை. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், திரு ஜெயபிரகாஷ் நாராயணால் 1977 தொடங்கப்பட்ட அரசியல் கட்சி வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, ஜனதா கட்சி. இந்த ஜனதா கட்சி யார் நிறுவனதுன்னு பார்த்துக்கோங்க. ஜெயபிரகாஷ் நாராயணன் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க, 1977. அடுத்து பாருங்கள், இந்திய தேர்தல் ஆணையத்திடம் பதிவுரிமை பெற்ற அரசியல் கட்சி என்னும் அங்கீகாரத்தை பெறுவதற்காக ஒவ்வொரு அரசியல் கட்சியும் கட்சியின் அனைத்து மட்ட பொறுப்பாளர்களுக்கான தேர்தலை தொடர்ச்சியாக தவறாமல் குறைந்தது எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறையாவது நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. அடுத்து பாருங்கள், கூற்றுக்கான மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க 6S. இது பாருங்கள், சுயேட்சையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் ஏதேனும் அரசியல் கட்சியில்
சேர்ந்தால் அவரது உறுப்பினர் தகுதியை இழப்பார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், எஸ் பாருங்கள். சட்டப்படி பாராளுமன்ற உறுப்பினரும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த சட்டப்படி கட்சியின் கட்டளைக்கு மாறாக வாக்களித்தாலும் உறுப்பினர் தகுதியை இழப்பார்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் ரெண்டுமே வந்து சரிதான். ரெண்டுமே வந்து சரிதான். அடுத்து பாருங்கள், தவறாக பொருத்தப்பட்ட இணையை வந்து கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கட்சி பேர் கொடுத்துருக்காங்க, அது எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து எது தப்பாக இருக்குது அப்படின்னு தான் கேட்குறாங்க. 1, 2 வந்து தப்பாக இருக்குது. போடோலாந்த் மக்கள் இயக்கம் வந்து ஜார்க்கண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அது தப்பு. மலை மாநில மக்கள் ஜனநாயக கட்சி அசாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அது வந்து தப்பு. லோக் ஜனசக்தி கட்சி வந்து பீகார் சரி. ராஷ்ட்ரிய லோக் தந்திரி கட்சி வந்து ராஜஸ்தான், அது வந்து சரி. அடுத்து பாருங்கள், அரசியல் கட்சிகள் அதை தோற்றுவிட்ட வருடத்தோட பொருத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், 1885. அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ், ஸோ அது பார்த்திங்கன்னா 1998. தேசிய மக்கள் கட்சி, ஸோ அது பார்த்திங்கன்னா 2013. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பார்த்திங்கன்னா 1925. ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், பின்வரும் கருத்தியல்களை கருத்தில் கொண்டு அரசியல் கட்சிகளை பற்றிய சரியானவற்றை கண்டறியவும். அரசியல் கட்சிகள் வாக்காளர்களிடையே அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றன. 2வது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இரு கட்சி மற்றும் பல கட்சி அமைப்பு முறை ஜனநாயகத்தின் பாதுகாப்பிற்கு அவசியம். அடுத்து பாருங்கள், அமைச்சரவைக்கும் சட்டப்பேரவைக்கும் இடையேயான சுமூகமான ஒத்துழைப்பை அரசியல் கட்சிகள் உருவாக்கின்றன. இதில் பார்த்தீங்கன்னா 3மே வந்து சரிதான். 3 ஸ்டேட்மெண்ட்டுமே பார்த்திங்கன்னா சரிதான். அடுத்து பாருங்கள், தவறான பொருத்தத்தை கண்டறிய அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எது தப்பாக மேட்ச் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் டி தான் வந்து தப்பாக மேட்ச் ஆகிருக்கு. சமதர்ம கட்சி பால்பேதா அடிப்படை. அடுத்து பாருங்கள், அரசியலில் பிளவுவாதம் என்பது ஒரு கீழ் வரும் குறைபாடாகும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, தேர்தல் போட்டி. ஸோ அவ்வளோதான், இந்த டாப்பிக்கில் இருந்து கேட்ட எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் வந்து நம்ம கொடுத்தாச்சு. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.